அவங்க வீட்டு முன்னால ஒரு மாசமோ 1.5 மாசமாவோ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண்மணி அங்க அவனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்குது. இன்னும் அந்த பொண்ணால இவனை மீட் பண்ண முடியல. அப்ப இவன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வான்? இவன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கிருமி. எப்படி கோவிட் வந்து ஒரு கிருமியோ அந்த மாதிரி விஜய் ஒரு கிருமி இந்த தமிழ்நாட்டுக்கு. இவன் வந்து ஏதோ பெரிய நாட்டை காப்பாற்ற. சரி, ஊழல் செய்யற கட்சி எல்லாத்தையும் நீங்க பேசுங்க, அது தவறே கிடையாது. ஊழல் செய்பவர்களே நம்ம எதிர்க்கலாம், அதுவும் தவறு கிடையாது. ஆனா நீ எவ்வளவுக்கு தனி மனுஷன், நீ ஒழுக்கமா இருக்க? நீ இன்கம் டாக்ஸ்ல நீயே ஒத்துக்கிட்டு இருக்க 5 கோடி நான் கேஷ் வாங்கியிருக்கேன். அப்ப அதுவும் ஊழல் தானே. அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட கார் இம்போர்ட்டுக்கு பண்றதுக்கு அதுக்கு ஒரு பெனால்டி போட்டிருக்க, அதையும் நீ கட்டல. அதுக்கப்புறம் நீ என்ன அடுத்தவனுக்கு நீ வந்துட்டு முதுகுல அவ்வளவு அழுக்கு வச்சுக்கிட்டு நீ எதுக்கு போய் அடுத்தவங்களை இது விமர்சிக்கிற? நீ முதல் சரி பண்ணிக்கோ. நீ எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு நீ வந்து அடுத்தவங்களை சொன்னீன்னா உன் பேச்ச கேட்கலாம். என் மாதிரி மனுஷங்கள் மனிதர்கள் உங்க மாதிரி கிருமிகளை ஏத்துக்க மாட்டோம். வந்து இப்ப 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னா உன்னை 1 கோடி மக்கள் உன்னை விரும்புறாங்களா? விரும்பிட்டு போட்டோம். அதுக்காக 7 கோடி மக்கள் உன்னால கஷ்டப்படணும் தேவையே கிடையாது. இவன் வந்துட்டு பேசுறது, இவளை பேசினவன் அன்னைக்கு ஏன் அந்த மக்கள் கிட்ட நீ ஆறுதல் சொல்ல போகல? இல்லாட்டி உன் கட்சியில இருந்த ஒரு நபர் கூட, ஒரு நபர், ஈவன் தட் கரூர்ல இருந்த அந்த மாவட்ட தலைவர்கிட்ட யாருமே ஹாஸ்பிட்டல் போல. ஏன் அப்போ ஓடுனீங்க? அப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொல்லிட்டு உன் மடியில கனம் இருந்ததால் தானே நீ ஓடி போயிட்ட. அப்போ இந்த மக்கள் போய் பைத்தியக்காரத்தனமா இவன் பின்னால ஓடுறாங்களே, அந்த மக்களை தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா அயோக்கியம் எப்பவும் இருப்பான், அந்த அயோக்கியம் எப்பவும் திருந்த மாட்டான். ஆனா இந்த மக்களுக்கு எங்க மூளை போச்சு? ஃபர்ஸ்ட் இந்த ஆண்கள், இந்த பெண்கள், இந்த இறந்தவர்கள், இந்த குழந்தைங்களை விட்டு நான் குழந்தைங்களை விமர்சிக்க விரும்பல. ஆனா இந்த அம்மா அப்பாமார்கள் இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போய் அவங்கள கொண்டு போட்டாங்க பாருங்க, அவங்களும் ஒரு கொலைகாரர்கள். இவன் வந்து விஜய் வந்து நம்பர் 1 அக்யூஸ், அவன் நம்பர் 1 கொலைகாரன். அவனோட கட்சியவே இந்த எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணணும். இந்த மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மனநிலை சரியில்லாதவெல்லாம் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்வான், நாட்டுக்கு என்ன செய்வான்?